ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. தங்களுக்கெல்லாம் வாழ்வளித்த அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசுவாங்கல்ல, அந்த அம்மாவுக்கே உண்மையாக இல்லாத கூட்டம் எப்படி சசிகலாவுக்கு உண்மையாக இருப்பாங்க, விசுவாசமாக இருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? முகநூல்லாம் ராஜமாதா வந்துட்டாங்க, செஞ்சுட்டு போன சபதத்தை நிறைவேற்ற போகிறாங்க. சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எதுக்காக ஜெயிலுக்கு போனாங்க? அவங்க என்ன கொடிகாத்த குமரனா? திமுக தோக்கணுன்றது தான் அவங்களுடைய ஒரே குறியாக இருக்குது. அப்போ சசிகலா ஒரு சாமர்த்தியமான ஒரு முடிவு எடுத்துருக்கிறாங்கன்னு சொல்லலாமா? ஏற்கனவே ஒரு அமைச்சர் சொல்லிட்டாரு, அவங்க திமுகவின் பி டீமு அப்படின்னு. இல்லைப்பா, நாங்கள் திமுகவின் பி டீம் இல்லை, அதிமுக மாதிரியே நாங்களும் பிஜேபியோட பி டீம் தான் அப்படின்னு சசிகலாவை நிரூபிக்கணும்ல அந்த இடத்துல. என்னால் அதிமுகவுக்கு ஒரு பாதிப்பு வந்துருச்சு, தேர்தலில் தோல்வி இருந்துருச்சுன்னா வச்சுங்களேன், அது என்னால் வந்துச்சுன்னு இருக்கக்கூடாது. அதுக்கு சேஃபாக அவங்க ஒரு காய் நகர்த்திருக்காங்க. இது பாஜகவோட கண்காணிப்புலையோ இல்லை பாஜகவோட ஆலோசனைப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடே பிஜேபி கண்ட்ரோல்லையும் கண்காணிப்புலையும் தான் இருக்குது. அதில் நீங்கள் இதில் வேறு தனியாக நீங்கள் எப்படி 2001 ஒரு ஓபிஎஸ் கிடைச்சாரோ அது மாதிரி ஒரு ஓபிஎஸ் கிடைப்பாரான்னு பார்க்கும்போது தான் இபிஎஸ் கிடைச்சார். ஏன்னா இவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க, அப்போ இபிஎஸ் கிடைச்சார். இப்போ அந்த இபிஎஸ் ஓபிஎஸ் ஆகிட்டார். அப்போ ஜெயலலிதாவுக்கு ஹெல்ப் பண்ண சசிகலாவும் சசிகலா குடும்பமும் இருந்த மாதிரி இப்போ சசிகலாவுக்கு ஹெல்ப் பண்ண வேறு யாரும் இல்லை. அங்கதான் சந்தேகம் வருது. ஜெயலலிதாவுக்கே ஒரு உறுதுணையாக இருந்த சசிகலா, இப்போ சசிகலாவுக்கு யாரும் இல்லையா? அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லையா? மாணவன் படித்து ஐஏஎஸ் கூட ஆகிடுவான், ஆசிரியர் ஏன் ஐஏஎஸ் ஆகலைன்னு கேட்க முடியாதுங்க. சாப்பிட்டாங்க, வேக வைத்த ஆப்பிள் சாப்பிட்டாங்க, தானே எடுத்து சாப்பிட்டார். ஜூஸ் குடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு. இது எப்போ வந்துச்சு? நீங்கள் ஜூஸ் குடிக்கிற வீடியோ கூட எப்போ வந்துச்சு? ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அப்போ. அப்போ ஜெயலலிதா ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ஏன் வந்துச்சு? ஜெயலலிதாவோட மரணத்தினால வந்துச்சு. அப்போ இந்த ஜூஸ் குடிக்கிறது எப்போ வந்திருக்கணும்? ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது வந்திருக்கணும். அதுதான் இப்போ தெரியுதா? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இது லெனின் டாக்ஸ் நிகழ்ச்சி. நக்கீரன் பொறுப்பாசிரியர் திரு கோவில் லெனின் அவர்களிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக திருமதி வி.கே. சசிகலா சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அரசியலில் ஒரு பெரிய அதிரடியான விஷயங்கள் நடக்கும், அரசியலில் ஒரு மாற்றம் நடக்கும், ஒரு பெரிய திருப்பு முனைகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள், திரை பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று திருமதி வி.கே. சசிகலா அவருடைய கொடுத்த அறிக்கை டிடிவி தினகரனோட மொழியில் சொல்லணும்னா அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அரசியலை விட்டு ஒதுங்கி இருக்க நினைக்கிறேன், எம்ஜிஆரின் ஜெயலலிதாவின் பொற்கால ஆட்சி அமைய இந்த முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுடைய பார்வை என்ன? அதாவது மாற்றம் இருக்கும், பெரிய அப்படி எல்லாமே புரட்டி போட்டுருவாங்க அப்படிங்கிறதுலாம் என்ன அப்படின்னா, நமக்கு எப்பொழுதுமே இருக்கிறத விட்டுட்டு மற்றது என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இருக்கிற விஷயங்கள் மேலே நமக்கு இருக்காது. இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துக்கு பிறகும் கலைஞருடைய மரணத்துக்கு பிறகும் ஒரு பெரிய வெற்றிடம் உருவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதே தான் இப்போ பேசிகிட்டு இருந்தாங்க எல்லோரும். யாராக இருந்தாலும் அந்த வெற்றிடத்தை நான் நிறைக்க போகிறேன், நீ நிறைக்க போகிற, அவங்க பண்ண போகிறாங்க, இவங்க மண்ணள்ளி அங்கே போட போகிறாங்க, அவங்க தண்ணி எடுத்து இதில் ஊற்ற போகிறாங்க அந்த வெற்றிடத்துலன்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அது அரசியல் அது பாட்டுக்கு இருந்துச்சு. அதிமுகவும் திமுகவும் தான் இப்போவும் களத்தில் நிற்கிது. வெற்றிடம் இருந்திருந்தால் வேறு கட்சி இங்கே வந்திருக்கணும், வேறு கட்சிகளோட தலைமையில் முதன்மையான அணிகள் அமைஞ்சிருக்கணும். ஆனால் திரும்பவும் பாருங்கள், 2016 செல்வி ஜெயலலிதா அம்மையார் இறந்து போயிட்டாங்க, 2018 கலைஞர் இறந்து போகிறார். அதன் பிறகு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த 3 ஆண்டுகளில் அல்லது 4 ஆண்டுகளில் நீங்கள் இருந்திருக்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சு? அதே கட்சிகள் தான் திரும்பவும் நிற்கிது தேர்தல் களத்தில், அதனோட தலைமையில் தான் நிற்கிது. இப்போ என்ன அப்படின்னா, ஒன்று அரசியல் இயல்பானது, அங்கே ஒரு மாற்றாக ஒன்று வரணும்னா அதற்கான தேவை இருக்கணும், அதன் மீதான நம்பிக்கை இருக்கணும். சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எதுக்காக ஜெயிலுக்கு போனாங்க? அவங்க என்ன கொடிகாத்த குமரனா அல்லது பகத்சிங்கா? என்ன அவங்களுக்கு அவங்க ஜெயிலுக்கு போனதுக்கு என்ன செக்கிழுத்த செம்மல் வஉசியான்னு ஊழல் குற்றவாளி தான் மிக தெளிவாக குற்றம் சாட்டப்பட்டுச்சு. அதில் அந்த வழக்கில் அவங்க A1க்கு வேறு ஒன்று நிகழ்ந்து போச்சு, இயற்கையாக அது ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சு அங்கே. அதனால் அவங்க அதுக்குள்ளே தண்டனை அனுபவிக்க முடியாமல் அவங்க அதுலேருந்து அபேட் ஆகிட்டாங்க அந்த வழக்குலேருந்து. ஆக A1க்கு நீங்கள் அந்த வழக்கு என்ன தீர்ப்பு, வழக்கின் தீர்ப்பு என்ன, குற்றச்சாட்டு என்னவோ சொத்து குவிப்பு, வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு வழக்கு. யாரால் நிரூபிக்கப்பட்டிருக்கு?
குன்காவால் நிரூபிக்கப்பட்டு குமாரசாமி கணக்குனால் அதில் வந்து குளறுபடி ஏற்பட்டு அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் அதை உறுதிப்படுத்தியது. அப்போ அதில் A1க்கு வந்து நீங்கள் அரசு செலவிலேயே நினைவிடம் எழுப்பியாச்சு, சிலைகள் வச்சாச்சு, கண்காட்சி கூடம்லாம் வச்சாச்சு, பிரதமரும் வந்து மலர் தூவி மேடையிலேயே மலர் தூவி படத்துக்கு வந்து வணக்கமும் செலுத்தியாச்சு. அப்புறம் A2க்கு வந்து இப்போ நீங்கள் வந்து அவங்க தான் அடுத்து வந்து புரட்டி போடுறாங்க அப்படின்னா, இது அரசியல் சட்டத்தை யாராவது மதிக்கிறோமா கொஞ்சமாவது? அல்லது குறைஞ்சபட்சம் நீதிமன்ற தீர்ப்புக்காவது இங்கே ஒரு மரியாதை இருக்கா? இதையெல்லாம் விட்டுட்டு பேசிகிட்டு இருந்தோம் நம்ம எல்லாமே அவங்க வந்தால். ஆனால் அரசியலில் பொதுவாக இதையெல்லாம் தாண்டி தேர்தல் அரசியல் என்கின்ற வரும்பொழுது மக்களின் தீர்ப்பு வந்து அங்கே முக்கியமாகிடுது. அதனால் இவங்க வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுக்கு இந்த அரசியல் களம் பொருத்தமானதாக இல்லை. முகநூல்லாம் ராஜமாதா வந்துட்டாங்க, அவங்க செஞ்சுட்டு போன சபதத்தை வந்து நிறைவேற்ற போகிறாங்க, இன்னும் சில பேர் வந்து அவங்க தமிழகத்தின் மம்தா அப்படின்லாம் மீம்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தோம். ஆனால் ஒருவேளை அரசியல் தெரிந்து தான் சசிகலா இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்களா? அதாவது அதிமுக வாக்குகள் சிதறக்கூடாது, சிதறி திமுக ஜெயிச்சிடக்கூடாது, அவங்க அரசியலை விட்டு விலகுறேன்னு சொல்கிற இடத்துல திமுக தோக்கணுன்றது அவங்களுடைய ஒரே குறியாக இருக்குது. அப்போ சசிகலா ஒரு சாமர்த்தியமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லலாமா? எல்லாருக்குமே திமுக தோக்கணுங்கிறதாங்க ஒரே குறி. நீங்கள் வந்து அதிமுகவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், அல்லது வந்து சசிகலாவாக இருக்கட்டும், தினகரனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், யாரை கேளுங்க, பாமகவாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், திமுக தான் தோற்கக்கூடாது, அது வந்து மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும், யாரும் அதாவது திமுகவை தான் குறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த களம் வந்து அதிமுக திமுக என்று இருக்கும் பொழுது திமுகவுக்கு கூடுதல் பலம் இருப்பதை களம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. அதனால் அதை தான் குறி வைப்பாங்க. ஏன்னா திரும்ப அது வந்துடக்கூடாதுன்னு அது மேலே பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறது, விமர்சனங்களை வைக்கிறது அப்படிங்கிறது இருக்கும். இது எல்லாருக்குமே இருக்கக்கூடியதான். இப்போ சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்க எதிர்பார்த்தது ஒன்றும் அங்கே இல்லை. நீங்கள் யாரை நம்புனீங்களோ அவரே தூக்கி போட்டார் அவங்கள. எடப்பாடிக்கு எப்படி பதவி வாங்கினார்னு உலகத்துக்கே தெரியும். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி யாருன்னு அதிமுககாரங்களே எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் முதலமைச்சர் ஆகும்பொழுது தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் வந்து இவ்வளோ காலம் அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்காருப்பா, அவர் மந்திரியாகவும் இருந்திருக்காருப்பா. ஏன்னா பல மந்திரிகளே ஜெயலலிதா செத்த பிறகு தான் வெளியில் தெரிய ஆரம்பித்தாங்க. அவங்கெல்லாம் அப்போ தான் வந்து முகமே தெரிஞ்சுது, இப்படிலாம் மந்திரிங்க இருக்காங்க, பேச ஆரம்பித்தாங்க. ஆமாம், எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்க. வாயாக இப்போ தான் திறக்கப்பட்டுச்சு, பூட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணப்பட்டுச்சு. இப்போ நீங்கள் என்ன ஆகிடுது, நீங்கள் திமுகவை திட்டலைன்னா என்ன ஆகிடும்? ஏற்கனவே ஒரு அமைச்சர் சொல்லிட்டாரு, அவங்க வந்து திமுகவின் பி டீமு அப்படின்னு. இல்லைப்பா, நாங்கள் திமுகவின் பி டீம் இல்லை, அதிமுக மாதிரியே நாங்களும் பிஜேபியோட பி டீம் தான் அப்படின்னு சசிகலாவை நிரூபிக்கணும்ல அந்த இடத்துல. அப்போ அதுக்காக வந்து நாங்கள் அதாவது திமுகவை நாங்கள் ஆட்சிக்கு வர விட மாட்டோம், அதுக்காக நான் இது பண்ணுறேன் அப்படிங்கிறதுல என்ன ஒன்று இருக்குன்னா, அதில் நான் வந்து ஜெயலலிதாவுக்கு இப்பொழுதும் விசுவாசமாக இருக்கக்கூடியவங்க, நான் இந்த அதிமுக சிதறணும்னு நான் விரும்பலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது. என்ன அப்படின்னா, என்னால் அதிமுகவுக்கு ஒரு பாதிப்பு வந்துருச்சு, தேர்தலில் தோல்வி இருந்துருச்சுன்னா வச்சுங்களேன், அது என்னால் வந்துச்சுன்னு இருக்கக்கூடாது. அதுக்கு சேஃபாக அவங்க ஒரு காய் நகர்த்திருக்காங்க. இது பாஜகவோட கண்காணிப்புலையோ இல்லை பாஜகவோட ஆலோசனைப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடே பிஜேபி கண்ட்ரோல்லையும் கண்காணிப்புலையும் தான் இருக்குது. அதில் நீங்கள் வந்து இதில் வேறு தனியாக நீங்கள் வந்து ஏன் வந்து இப்போ ஆளுங்கட்சி அதிமுகவை என்ன பண்ணுறாங்க, இது அந்த 4 ஆண்டுகள் இது எப்படியெல்லாம் தொடர்ந்து இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கு என்னென்ன விஷயத்த நேரடியாகவே பண்ணாங்க அப்படிங்கிறது. ஒரு கவர்னர் அவர் கையை பிடிச்சி வச்சு சேர்த்து வச்சார். அவருக்கு முக்கியமான வேலையாக தான், ராஜ்பவனோட முக்கியமான வேலையை 2 அணிகளாக இருந்ததுன்னா அதை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி பண்ணுறது. அதை வந்து முதல்வரும் துணை முதல்வருமே சொன்னாங்க, பிரதமர் இல்லை என்றால் இது நடந்திருக்காது அப்படிங்கிறத ஓப்பனாகவே அவங்களும் அதை சொன்னாங்க. ஏன்னா பிரதமரோட முக்கியமான பணி என்னன்னா, 100 நாளாக விவசாயிகள் அங்கே போராடிட்டு இருந்தாலும், டெல்லியில் போராடிட்டு இருந்தாலும் அது வந்து அவருக்கு முக்கியம் இல்லை. இந்த மாதிரி இருக்கிறத சேர்க்குறதும் பாண்டிச்சேரி மாதிரி இருக்கிறத உடைக்கிறதும் தான் பிரதமருக்கான பிஜேபிக்கான முக்கியமான பணி. அவங்க வந்து தொடர்ந்து இந்தியா முழுக்க அதை தான் செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் விவசாயிகள் எவ்வளோ நாள் பேசினாலும் அதை பற்றி கேட்க மாட்டாங்க. எய்ம்ஸுக்கு ஒரு செங்கல் நட்டோம் மதுரையில், அது எத்தனை சங்கெல்லாம் மாறி இருக்குன்னு கூட அவங்க கவனிக்க மாட்டாங்க. போன தேர்தலில் தானே அதை வந்து வாக்குறுதியை கொடுத்து, அதுக்கு போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தானே நட்டோம், இப்போ என்ன ஆச்சு அப்படிங்கிறது இல்லை. அவங்களோட முக்கியமான பணியே இதுதான். அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அவங்க திரும்ப இந்த அதிமுக ஒற்றுமையான அதிமுக இருந்தால் அது வந்து தேர்தல் களத்தில் பலனாக இருக்கும். ஏன்னா அது தினகரனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அமமுகவுக்கு எத்தனை சதவீத வாக்கு இருக்கோ அது முன்ன பின்ன இருந்தால் கூட
அது தனியாக இருந்ததுன்னா வந்து சரியாக இருக்காது. அதனால தானே தேமுதிக வாக்குகள் கூட போயிடக்கூடாதுன்னு தானே பிஜேபியோட நிலையாக இருக்குது. ஏன்னா இந்த திமுக அணிக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னா பொதுவாகவே ஆளுங்கட்சின்னு இருக்கும் பொழுது அதன் மீதான ஒரு அதிருப்தி இருக்கும். அப்போ அதுக்கு இயல்பாக இருக்கிற பலத்தை விட அது கொஞ்சம் குறைவை ஏற்படுத்தும். ஆளுங்கட்சி ஆன பிறகு எந்த கட்சியாக இருந்தாலும், நாளைக்கு திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, இன்னொரு கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும், ஆளுங்கட்சியாக வந்ததுமே அதனுடைய வாக்கு பலங்கிறது கொஞ்சம் சரியும். அது இயல்பாக இருக்கக்கூடியதான். அப்போ இந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய நிலைமைகளில் அது வந்து அப்போ திமுகவை எதிர்கொள்ளணும் அந்த அணியை அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும். அதை திரும்ப திரும்ப அவங்க அந்த கண்ட்ரோலில் தானே வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி தானே அதில் அவங்களுடைய நிலைப்பாடே இருக்குது. ஆக அதிமுக எத்தனையாக இருந்தாலும், எத்தனை பிரிவாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுற வேலையை பாஜக பார்த்துக்கும். இப்போ டிடிவி தினகரன் கிட்ட அமமுகவும் அதிமுகவும் இணைப்புக்கான அந்த வாய்ப்பு இருக்கான்னு சொல்லும்போது பதில் தெரியலன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் தேர்தலில் நாங்கள் சந்திப்போம், எங்கள் தலைமையிலான ஒரு கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் குழப்பமாக இருக்கு. இல்லை, அவருக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ சசிகலாவுக்கும் தினகரனுக்கு என்ன பிரச்சனை, இவங்க எல்லாரும் நம்மள்கிட்டருந்து வந்து நம்ம மூலமாக தானே இந்த இடத்துக்கெலாம் வந்தாங்க, நமக்கு இடமே இல்லாமல் பண்ணிட்டாங்களே. இது நியாயமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கோபம். என்னன்னா, இதுக்கு முன்னாடி என்ன ரூட்டு, போயஸ் கார்டனுக்கு போகிறதுக்கான ரூட் என்ன? யாராவது போயஸ் கார்டன் கதவை திறந்துட்டு போயிட முடியுமா? 36 போயஸ் கார்டன் அப்படிங்கிறது என்ன? உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி 36 போயஸ் கார்டன் என்பது A1, A2, A3, A4 4 பேரும் ஒன்றா இருந்த இடம். எதற்காக இருந்தார்கள் என்றால், A1 தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி A2, A3, A4 ஆகியோரை வைத்து இந்த கொள்ளையடிப்பதற்காக, அதாவது சட்டத்திற்கு புறம்பான, அரசியல் சாசனத்துக்கு புறம்பான செயல்களை செய்வதற்காகத்தான் 36 போயஸ் கார்டனில் எல்லாரும் கூட்டாக இருந்து சதி செய்தார்கள் அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு. எனவே அந்த அப்படிப்பட்ட பெருமைக்குரிய பொற்கால ஆட்சியை தந்த ஜெயலலிதாவுடைய அந்த போயஸ் கார்டனுக்குள்ளே போகணும் அப்படின்னா யார் மூலமாக போனாங்க? சசிகலா குடும்பம்னு சொல்லி அவங்க தான் போனாங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதனால தான் நம்ம மூலமாக போய் இப்போ வந்து ஓபிஎஸ்ஸே ஃபஸ்ட்டு முறை 2001 அவர் முதல்வராகும் பொழுது அந்த ரூட்டில் தான் வந்தார். அப்புறம் அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பரதன் அவர். அதனால் வந்து ஜெயலலிதாவுடைய அந்த செருப்பை வச்சு ஆட்சி பண்ணிவிட்டு, தட் மீன்ஸ் அந்த அவங்களுடைய அதிகாரத்தை வச்சு இவங்க ஆட்சி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதை வந்து திரும்பவும் அந்த பதவியை அவங்கள்ட்டே அவங்க திரும்பி வந்ததும் கொடுத்துட்டார். எனவே அதனால் ஜெயலலிதாவுக்கு அந்த நம்பிக்கை வந்தனால திரும்ப குன்கா கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்து இந்தியாவிலே முதன்முறையாக ஒரு பொற்கால ஆட்சியில் முதலமைச்சரே தண்டிக்கப்பட்டு, அவருடைய பதவி பறிக்கப்பட்டு, அவருடைய காரில் இருக்கிற அந்த அரசு சின்னத்தையும் தேசிய கொடியும் அகற்றுவதை நாடே பார்க்கின்ற ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்த பொழுது, அப்போ அந்த ஆட்சியை திரும்ப யார்கிட்ட கொடுக்குற, அந்த பொற்கால ஆட்சியை தொடர்ந்து வழி நடத்தணுமே, அதுக்கு வந்து அவங்க ஓபிஎஸ்ஸையே தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ ஜெயலலிதாவினுடைய நம்பிக்கை பெற்றவராக ஓபிஎஸ் இருந்தார். அதனால தான் அவங்க மரணத்துக்கு பிறகும் அவரே முதலமைச்சராக ஆகிறார். அதை சசிகலா குடும்பம் வந்து அந்த நேரத்தில் ஓபிஎஸ் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கு தங்களுக்கு இன்னும் சாதகமான, எப்படி 2001 ஒரு ஓபிஎஸ் கிடைச்சாரோ அது மாதிரி ஒரு ஓபிஎஸ் கிடைப்பாரான்னு பார்க்கும்போது தான் இபிஎஸ் கிடைச்சார். ஏன்னா இவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அப்போ இபிஎஸ் கிடைச்சார். இப்போ அந்த இபிஎஸ் ஓபிஎஸ் ஆகிட்டார். அப்போ என்னடா எல்லாருக்கும் தூக்கி தூக்கி கொடுக்குறோம், நமக்கு ஒன்றும் இல்லையே அப்படிங்கும் பொழுது தினகரனுக்கு அந்த கோபம் வருது, தினகரனுக்கு அந்த ஒரு அதிருப்தி வருது. அந்த அதிருப்திக்கு அவர் ஒரு கட்சியை உருவாக்குறாரு. நாங்கள் தான் அதிமுக, நாங்கள் அது அதிமுகவை எங்கள் கையகப்படுத்துறது தான் எங்களோட நோக்கம், எங்கள் சின்னம்மா தான் வந்து அதுக்கு பொதுச் செயலாளர் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. ஜெயலலிதா அணி ஜானகி அணின்னு ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு இல்லையா? அப்போ ஜெயலலிதா அதிமுகவை கைப்பற்றுவதற்கான பல முயற்சிகளில் ஈடுபட்டாங்க. அதே மாதிரி சசிகலா வந்து மூடி வச்சாலும் நினைவிடத்துக்கு போவாங்க அப்படின்லாம் பேசப்பட்ட ஒரு நிலையில் இப்படி அமைதியாயிட்டாங்க. ஒருவேளை இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், ஊழல் வழக்குகள், இந்த சொத்துக்கள் முடக்கம், இதை பற்றின ஒரு பயமாக இருக்குமோ? நிறைய இருக்கும். பயம் மட்டும் இல்லை, அதில் வந்து சூழலை நான் இயல்பாகவே சொல்லிடுவோமே. எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜா அணி ஜெய அணின்னு அது ரெண்டாக பிரிஞ்சப்போ அமைச்சர்கள் போன்ற எம்எல்ஏக்கள் இவங்களோட எண்ணிக்கை அதிகமாக வந்து ஜானகி அணி பக்கம் இருந்துச்சு. ஆனால் ஜெயலலிதா அணி பக்கம் என்ன இருந்துச்சுன்னா, கட்சியின் மற்ற நிர்வாகிகள் இருந்தாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய செயல்படக்கூடியவர்கள், நல்ல வேகமாக இது பண்ணக்கூடியவங்க. அதே மாதிரி தொண்டர்கள், அதிமுகவின் தொண்டர்களில் அவங்க ஜானகி அம்மாவெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு ஜெயலலிதாவை தான் அவங்க வந்து சினிமாலேருந்தே பார்த்துட்ருக்காங்க, எம்ஜிஆர் கூட. அதுக்கப்புறம் வந்து இந்த அம்மா வேறு நான் வந்து உடன்கட்டை ஏற போகிறேன்னு வேறு சொல்லிடுச்சு. எம்ஜிஆர் இறந்தப்போ நான் உடன்கட்டை ஏறணும்னு நினச்சேன் அப்படிங்கிற அளவுக்கு தன்னுடைய
உறவு என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்க முன்னாடி வச்சாங்க. இயல்பாகவே அவங்களுக்கு வந்து ஜெயலலிதா மேலே கட்சிக்கு அந்த கட்சிக்காரங்க அவங்க பின்னாடி போக ஆரம்பித்தாங்க. அப்போ இதை நம்ம வந்து கையில் எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு வேகம் இருந்துச்சு. இதை நம்ம கொண்டு வரணும். அப்போ பின்னாடி இதே சசிகலா தான் இருந்தாங்க. சசிகலா குடும்பமும் இருந்துச்சு. இன்றைக்கி சசிகலாவுக்கு அது மாதிரி அப்போ ஜெயலலிதாவுக்கு ஹெல்ப் பண்ண சசிகலா குடும்பமும் இருந்த மாதிரி இப்போ சசிகலாவுக்கு ஹெல்ப் பண்ண வேறு யாரும் இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன அங்கதான் சந்தேகம் வருது. ஜெயலலிதாவுக்கே ஒரு உறுதுணையாக இருந்த சசிகலா இப்போ சசிகலாவுக்கு யாரும் இல்லையா? அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லையா? அவங்களுக்கு ஒரு அரசியல் இல்லையா? பார்வை இல்லையா? அதாவது ஒரு ஆசிரியர் இருக்கார், அவர் பாடம் நடத்துகிறாரு. மாணவன் படித்து ஐஏஎஸ் கூட ஆகிடுவான். ஆசிரியர் ஏன் ஐஏஎஸ் ஆகலைன்னு கேட்க முடியாது. நீங்கள் அவங்க லெவல் அவர் ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்னா ஆரம்பப்பள்ளி ஆசிரியர், உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர்னா உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர், அந்த அளவில் தான் இருக்க முடியும். சசிகலாலாம் துணையாக இருந்திருக்கலாம், ஒரு டியூஷன் வாத்தியாராக இருந்திருக்கலாம். அவ்வளோதான். சாமர்த்தியமும் முக்கியம். அது எப்படி மாணவனுக்கு மேலே சாமர்த்தியம் ஒன்று, மாணவன் மீது அந்த நம்பிக்கை வைக்கிறது ஒன்று. இப்போ அங்கே தொண்டர்கள் எல்லாம் வந்து ஜெயலலிதா மேலே நம்பிக்கை வச்சாங்க. சசிகலா மேலே அந்த நம்பிக்கையை கீழ்மட்டத்தில் இல்லை. இன்னும் என்ன இருந்துச்சு, ஜெயலலிதா மரணத்தின் மர்மம் சசிகலா மீது தான் சந்தேகமாக படிஞ்சது. அதானே இப்போ அந்த நேரத்தில் நடந்துச்சு. அப்போ அதுலேருந்து நீங்கள் அரசியலில் உங்களோட நிலை என்ன, அரசியலில் இவங்க என்னவாக இருந்தாங்க அப்படின்லாம் பார்க்கும் பொழுது அவங்க வந்து பின்னணியில் தான் இருந்தாங்க. நீங்கள் யாரெல்லாம் பின்னணியில் இருந்தீங்களோ அவங்கெல்லாம் முன்னணிக்கு போயிட்டாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அங்கே வந்து யாரோ ஒருத்தர் கண்ட்ரோல் வேணும். அதிமுகவை பொறுத்தவரை ஒரு தலைமை வேணும் அவங்களுக்கு வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அந்த இடத்துல வந்து முன்னே வந்து ஆரம்பத்தில் எம்ஜிஆர் இருந்தார், அப்புறம் ஜெயலலிதா இருந்தாங்க. இப்போ வந்து பிஜேபி அதை பார்த்துக்குது. இன்னொரு வசதி அதிமுகவினருக்கு இன்றைக்கி என்ன இருக்குன்னா, அமைச்சர்களுக்கு எம்எல்ஏக்களுக்கெல்லாம் ஒரு வசதி என்ன இருக்குன்னா, கேட்பார் மேய்ப்பார் கிடையாது. அதாவது அவங்கள யாரும் கேள்வி கேட்க முடியாது. எடப்பாடி முதலமைச்சராக இருந்தாலும் ஒவ்வொரு அமைச்சருமே அவங்கவுங்க ஊரில் எடப்பாடி பழனிசாமி தான் சுதந்திரமாக. ராஜேந்திர பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் 2 மடங்கு எடப்பாடி பழனிசாமியாக அவர் பேசிகிட்டு இருப்பார். இந்த பக்கம் ஜெயக்குமார்னு இருக்கார், அவர் ஆளினால் எடப்பாடி பழனிசாமி. இப்படி வந்து நீங்கள் அவங்கவுங்க ஏரியாலே அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. அதில் இன்னொன்று என்ன ஆகிடுச்சுன்னா, நீங்கள் யாருக்கும் கட்டுப்பட வேண்டியதில்லை. அவங்களுக்கு தோதானதை அவங்கவுங்க வசதியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டும் திறந்து விட்டாச்சு. இப்போ இதெல்லாமே இருக்கிற ஒரு வசதியில் யார் உங்கள்கிட்ட வருவா திரும்ப? எம்ஜிஆரோட மரணத்தின் போது இப்போ ஜானகி அம்மையார் மேலே ஒரு பழி சுமத்தப்பட்டது இல்லையா? அதே மாதிரியான ஒரு ஜெயலலிதா மரணத்தின் போதும் சசிகலாவின் மேலே ஒரு குற்றம் சுமத்தப்பட்டது. ஜானகி அம்மா எப்படி வந்து அரசியலிருந்து அவங்களுக்கு ஒரு அரசியலில் ஒரு ஓய்வு கிடைச்சதோ அதே மாதிரி சசிகலாவுக்கும் எடுத்துக்கலாமா? நீங்களாம் அதோடலாம் அந்த காலகட்டத்தோடு இப்போ உள்ளதெல்லாம் ஒப்பிடாதீங்க தயவு செஞ்சு. எம்ஜிஆர் அவர்கள் 3 ஆண்டு காலம் அவர் வந்து உடல்நிலை முடியாமல் இருந்தது எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுச்சு. அவருக்கு வந்து ஸ்ட்ரோக்கு, அதாவது பக்கவாதம் ஏற்பட்டுச்சு. அதனால் அவருடைய உடல் இடது பகுதி பாதிக்கப்பட்டுச்சு, இடதுபுறம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் 84 நடந்தது. அதுக்கப்புறம் 1987 வரைக்கும் 3 ஆண்டுகள் அவர் ஆட்சி பண்ணியிருக்காரு. அவர் மருத்துவமனையில் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றப்பே ஒரு தேர்தல் நடந்து அதுலேயும் நின்று வெற்றி பெற்று அவர் வந்தார். அதனால் அவருடைய உடல்நிலை என்னங்கிறது ஊரில் உள்ள எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும். இன்னும் அந்த காலகட்டத்தில் இருக்கிறத சொல்லணும்னா, கிட்னி அப்படிங்கிற ஒரு உறுப்பு பற்றியே பல பேருக்கு தெரிய ஆரம்பிச்சதே எம்ஜிஆருக்கு வந்து அது சரியாக இயங்கலை, அது மாற்று சிறுநீரகம் பொருத்தியிருக்காங்க அப்படிங்கிற பொழுது தான் சிறுநீரகம்னா என்ன, அது எங்கே இருக்கிற உறுப்புங்கிறதே பல பேருக்கு தெரிய வந்துச்சு அன்றைய காலகட்டத்தில். அப்படி வந்து எம்ஜிஆரோட உடல்நிலை குறித்து எல்லாருக்குமே தெரியும். அதனால் இறந்து போனப்போ அதில் வந்து ஜானகி அம்மா மேலே பழியை போடுறது வந்து அரசியல் பழி அப்படிங்கிறது பொதுவாக இருந்துச்சு. அவர் உடம்பு முடியாமல் தானே இருந்தார். ஜெயலலிதா 2 முறை அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கும் போயிட்டு வந்தார். ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நிலை அப்படிப்பட்டதாக வெளிப்படுத்தப்பட்டதா? 2016 செப்டம்பர் 22 நள்ளிரவில் அவங்க அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 2016 டிசம்பர் 5 நள்ளிரவுக்கு பிறகு அவர் மரணமடைந்தார் என்று அறிவிக்கப்பட்ட வரைக்குமான இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது உண்மை வந்திருக்கா? இட்லி சாப்பிட்டாங்க, வேக வைத்த ஆப்பிள் சாப்பிட்டாங்க, தானே எடுத்து சாப்பிட்டார், ஜூஸ் குடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு. இருக்கட்டும், அது இட்லி எங்கே கரைச்சாச்சா ஜூஸில்? அப்புறம் அதை விட மருத்துவமனையில் சொன்னாங்க, அவரே முடிவு செய்து கொள்ளலாம் அவர் டிஸ்சார்ஜ் ஆகிறனால. இப்படி ஒரு நோயாளிக்கு எந்த மருத்துவமனையாவது வாய்ப்பு கொடுத்துருக்கா? அவரே இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஆக நீங்கள் சொன்ன
அந்த நிலையில் அப்போ என்ன கண்டிஷனில் அவங்க இருந்திருக்கணும்? அது இப்போ அவங்க உடல்நிலை முடியாதவங்கள நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. ஆனால் இது எப்போ வந்துச்சு? நீங்கள் ஜூஸ் குடிக்கிற வீடியோ கூட எப்போ வந்துச்சு? ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அப்போ. அப்போ ஜெயலலிதா ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ஏன் வந்துச்சு? ஜெயலலிதாவோட மரணத்தினால வந்துச்சு. அப்போ இந்த ஜூஸ் குடிக்கிறது எப்போ வந்திருக்கணும்? ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது வந்திருக்கணும். அதுதான் இப்போ தெரியுதா? எம்ஜிஆர் இருக்கும்பொழுது அப்படி இல்லை. முழுமையாக இல்லாவிட்டாலும் கூட மருத்துவ முழுமையாக சொல்ல முடியாது, சில விஷயங்களை சொல்ல முடியாது. அன்றாடம் அன்னைக்கு இருந்த சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு அறிக்கையை கொடுப்பார், அல்லது 2 நாளைக்கு ஒரு முறையோ ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ ஏதோ ஒன்று இருக்கும். பிரதமர் வந்து பார்த்துட்டு போனார். இந்திரா காந்தி அம்மையார் வந்து அப்போலோவில் எம்ஜிஆர் சிகிச்சை பெற்ற பொழுது வந்து பார்த்துட்டு போய் அவங்களுக்கு என்ன சிகிச்சை, மேல் சிகிச்சை வேணுமோ கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. அதன் பிறகு தான் அவங்க சுட்டுக் கொல்லப்பட்டு இறந்து போனாங்க. எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கும் கொண்டு செல்லப்பட்டார். அது எல்லாமே தெரிஞ்சது. இங்கே நீங்கள் அந்த 70 நாள் 75 நாள் என்ன நடந்துச்சு? அதுக்கான ஒரு கமிஷன் போட்டிங்களே, அதில் மரணம் இருக்குன்னு சொன்னது யார்? முதல்ல சொன்னது யார்? தர்மயுத்த நாயகர் ஓபிஎஸ் அவர் தான் சொன்னார். ஆனால் அதுக்கு போடப்பட்ட விசாரணை கமிஷன் என்னோட நிலை என்ன? அவரே போகலை. அப்போ என்ன நடக்குது இங்கே? ஆக தங்களுக்கெல்லாம் வாழ்வளித்த அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசுவாங்கல்ல, அந்த அம்மாவுக்கே உண்மையாக இல்லாத கூட்டம் எப்படி சசிகலாவுக்கு உண்மையாக இருப்பாங்க, விசுவாசமாக இருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இதுதான் அரசியல். ரொம்ப கிளியரான அரசியல் இதுதான். இன்னும் பல கேள்விகளோட மீண்டும் சந்திப்போம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.